குழந்தைக்கு இளநீர் எப்போ கொடுக்கலாம் டாக்டர்? 6 மந்த்ஸ்லேருந்து கொடுக்கலாம். நேச்சுரல் எலக்ட்ரோலைட்ஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இளநீ கொஞ்சமாக கொடுக்கலாம். கோகனட் மில்க்? கோகனட் மில்க்கும் 6 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பியூரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் அதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நட்ஸ்? நட்ஸ் வந்து 7 மந்த்லேருந்து கொடுங்க. ஒரு நட்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நட்ஸ் பவுடர் ஃபார்மில் கொடுங்க. பனீர்? பன்னீர் வந்து ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் கொடுக்கலாம். ஹோம்மேட் பன்னீர்னா குட்டு, ஃபுல்லி குக்கடாக இருக்கணும். கர்ட்? கர்டு 6 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கலாங்க. ஹோம்மேட் கர்டு தான் வந்து ப்ரிஃபரபிள். மஷ்ரூம்? மஷ்ரூம் 8 to 9 மந்த்ஸுக்கு அப்புறம் கொடுக்கலாம். ஃபுல்லி குக்கடாக இருக்கணும். ஒயிட் மஷ்ரூம் இருக்குல்லையே அது வந்து பெட்டர். காரம் எப்போத்துலேருந்து சேர்த்துக்கலாம் டாக்டர்? காரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 மந்த்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்பைசஸ் இருக்குல்ல, மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். காஞ்ச மிளகாய் தூள்லாம் வந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃப்ரூட் ஜூஸஸ்? ஃப்ரூட் ஜூஸஸ் எனி ஏஜ் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா வந்து ஜூஸ் போட்டு அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி தூக்கி போட்டுருவீங்க. அந்த ஃபைபர் அந்த சத்துக்கள் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். சால்ட், சுகர், ஹனி? 1 இயர் வரைக்கும் நோ. பூண்டு வெங்காயம் எப்போ சேர்த்துக்கலாம் டாக்டர்? பூண்டு வெங்காயம்லாம் நீங்கள் ஒரு 7-8 மந்த்துக்கு அப்புறமாவே சேர்த்துக்கலாம். ஃபுல்லி குக்கடாக இருக்கணும். ஸோ நீங்கள் பருப்பு சாதம் செய்கிறீங்கன்னா அதில் 2 பூண்டு போட்டு கூட வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். ஊறுகாய் அப்பளம் எப்போ சேர்த்துக்கலாம்? ஊறுகாய் அப்பளம் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பிஸ்கெட்ஸ்? பிஸ்கெட் கொடுக்கவே கூடாதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். பிஸ்கெட் இஸ் நாட் அ பேபி ஃபுட். பிஸ்கெட் கொடுக்கவே கூடாது. இதை தவிர வேறு ஃபுட்டு ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ரீலை சேவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.